வணக்கம். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக காவல்துறைக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழக மக்கள் சார்பாகவும் குறிப்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தின் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தமிழக மக்களையும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகளை நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்களை இந்த போதை இருந்து மீட்க வேண்டும். இன்றைக்கு படிக்கிற மாணவர் மாணவிகள் கையில் மதுபானமும் கையில் அருவாளையும் வைத்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பு தமிழக முதல்வர் அவர்கள்தான். நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி பாதுகாப்போடு நாங்கள் வளர்த்தாலும், ஆனால் இன்றைக்கு வெளி உலகத்தில் அவர்கள் பயணிக்கிற பொழுது அங்கே அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே கெட்ட விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம். அப்படி முடியாத பட்சத்தில் டாஸ்மாக் கடையை நாங்கள் குறைப்போம் என்று நீங்கள் சொன்னீர்கள். இதுவரையும் அதை நீங்கள் செய்யவில்லை. தென்காசி மாவட்டத்தில் தனியார் மதுபான கடைகளும் திறக்கப்படுகிறது, அரசு மதுபான கடைகளும் திறக்கப்படுகிறது. ஏன் நீங்கள் மதுபான கடைகளை இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறீர்கள்? கஞ்சா போன்ற புகையிலைகள் எளிதாக இன்று இருக்கக்கூடிய 15, 16, 17 வயது படிக்கக்கூடிய மாணவர் கையில் எப்படி கிடைக்கிறது? நான் ஒரு பெற்றோராக, தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவனாக நான் உங்களை கைவேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் ஒரு தவறான வழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். திருத்தணியில் 3 நாளைக்கு முன்பதாக அந்த ரயில் பயணித்த வட மாநிலத்தின் வாலிபரை அவர்கள் தாக்கி அதை வீடியோ பதிவு செய்து அவர்கள் ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவிலே பதிவிடுகிறார்கள். இது போன்ற குற்றங்கள் அநேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது அவர்கள் அறியாமையில் செய்யக்கூடிய குற்றங்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய புகையிலே மதுபானங்கள் அவர்களை தவறான வழிக்கு அவர்களை கொண்டு போய் விடுகிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏன் இதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள்? இன்றைய இளைய சமுதாயம், இளைஞர்கள் மோசமான ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு எங்களுக்கு இருந்தாலும் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. அதேபோல நாமும் பிள்ளைகளை பாதுகாப்போடு வளர்க்க வேண்டும். அவர்கள் தவறு செய்தால் காவல்துறை மூலமாகவோ பாதிக்கப்பட்டவர் மூலமாகவோ அவர்களை தட்டி கேட்டால் அதற்கு நாம் பணிந்து போக வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் நாம் தவறு செய்தால் அதற்கு ஆதரவாக அவர்கள் ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இதனாலவே பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு தவறுகளை மீண்டும் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே 2026ஆம் ஆண்டு நீங்கள் காவல்துறை நண்பர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் என் அன்பான வேண்டுகோள், நீங்கள் டாஸ்மாக் கடைகளை அடைக்க வேண்டும். புகையிலை, கஞ்சா போன்ற புகையிலை முழுமையாக நீங்கள் தடை செய்ய வேண்டும். இப்படி தடை செய்யாவிட்டால்